கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி திடீர்னு சென்ட்ரலைஸ்ட் ஏசி வேணும்னு கேட்டா என்னால எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும் சொல்லுங்க? உங்க மேடம் அப்பப்போ அவுட்டோர் ஷூட்டிங் போகும்போது எல்லா இடத்துலயும் ஏசி இருக்குமா? அந்த மாதிரி நினைச்சுக்கோங்களேன். அனுஷ்கா இந்த வீட்டுக்கு மருமகளா கால் எடுத்து வைக்கும்போது கண்டிப்பா சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருக்கும். இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, இவ்வளவு தூரம் நீங்க கெஞ்சி கேக்குறதுனால நான் ஒத்துக்கிறேன். ஆமா, எங்க மேடம் எந்த ரூம்ல தங்குறாங்க? அது கோலி, நான் எந்த ரூம்ல தங்குறேன்? அதுதான் மேடம் நான் கேட்டுட்டு இருக்கேன். அனுஷ்கா, உனக்காக ஒரு ஸ்பெஷல் ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வா வந்து பாரு. ஓகே. வா. கிளம்பிட்டாங்க. ஹே கோலி 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 இருப்பா கோலி. இந்த சென்ட்ரல் ஏசினா என்ன? கதவை திறந்து உள்ளே போனதுல இருந்து கக்கூஸ் வரைக்கும் ஃபுல்லா ஏசியா இருக்கும். அதுக்கு பேர் தான் சென்ட்ரலைஸ்ட் ஏசி. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஐயோ, எல்லா ரூம்லயும் ஏசியா? என்ன ஆகுறது? அம்மாடி கோதாவரி, என்னங்க அத்தை? போய் ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வாயே. சரிங்க அத்தை. அனுஷ்கா, இந்த ரூம்ல தான் நீ தங்க போற. ஆமா, இந்த ரூம்ல யார் தங்கி இருக்காங்க? அது கோதாவரியும் அவளோட 2 பொண்ணுங்களும் தான் தங்கி இருக்காங்க. அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. வெளிய போங்கடினா போயிட போறாளுங்க. கோலி, வாஸ்துபடி இந்த ரூம் எனக்கு எப்படி இருக்குது? என்ன இவ வாஸ்தெல்லாம் பாக்குறா? ஓ வாஸ்து, இது வடமூலை, இது தென்மூலை, இது ஆட்டு மூலை. ஆட்டு மூளையா? கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. டேய், இது வடக்கிலையா வாய்டா இது? ஏ ஓல்டி லேடி, நான் வாஸ்து பாக்கும்போது குறுக்கா வந்தா இப்படித்தான் வாயில அடிபடும். தள்ளி நில்லு. என்ன பண்ணலாம்? என்னாச்சு அந்த லூசு பயலுக்கு தலை தெறிக்க ஓடுறான்? தெரியலையே. ரன்வீர், சூப்பர் ரன்வீர், கரெக்டா பண்ண. மேடம், இப்போ நீங்க எந்த ரூம்ல தங்க போறீங்க? அந்த சுபத்ரா ரூம்ல. ஓ, புரிஞ்சிருச்சு. எந்த வாய் உங்க அம்மாவை வெளியில போன்னு சொல்லுச்சோ அவங்களையே அவங்க ரூமை விட்டு வெளில அனுப்ப போறீங்க. ஐ அம் கரெக்ட்? கரெக்ட். வராங்க. நோ, வாஸ்துபடி அந்த ரூம் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். அங்க ஒரு நாள் தங்குனா இல்ல ஒரு நிமிஷம் கூட தங்குனா உங்களுக்கு ஆபத்து. அவ்வளவு டேஞ்சரான ரூம் அது. அப்படின்னா வேற ரூம் பாக்குறீங்களா? நோ நோ, நீங்க எந்த ரூமையும் காட்ட வேண்டாம். வாஸ்துபடி கோலி எந்த ரூம் காட்டுதோ அந்த ரூம்ல தான் நான் தங்குவேன். கோலி, எந்த ரூம்னு நீயே செக் பண்ணி சொல்லு. எஸ் மேடம். ஓகே. என்ன இப்படி ஓட விடுறான்? இது கிழக்கு, இது மேற்கு. எதுக்கு அடிக்கடி இவன் என் வாயிலே குத்திக்கிட்டு இருக்கா? அந்த அனுஷ்கா வீட்டுக்கு வந்ததும் வேலையா இவன் அந்த வீட்டை விட்டு துரத்தணும். ஏன்பா கோலி, சூரத்தை, இவ்ளோ பெரிய வீட்டுல உனக்கு ஒரு ரூம் கூட கிடைக்கலையாடா? இங்க பாருடா, ஓடி ஓடி எனக்கு மேல் மூச்சு கீழ் மூச்செல்லாம் வாங்குதுடா. டயர்ட் ஆயிட்டேன்டா. அப்படியா? அப்ப உனக்காக வேற டெக்னிக்கை யூஸ் பண்றேன். என் மேலதான். இதுல பெருமை வேறியா? இங்கதான் நல்ல வாசனை வருது. இந்த ரூம் யார் ரூம்? அது எங்களோட ரூம். நல்லதா போச்சு. அந்த ரூமே நாங்க எடுத்துக்கிறோம். எஸ். வகைய மாட்டீங்களா? என்ன இவன் சுபத்ராவோட ரூம் வேணுங்கிறா? சூரத் கோலி, இதே பொசிஷன்ல மாடியில கூட ஒரு ரூம் இருக்கு. நோ, எங்களுக்கு இந்த ரூம் தான் வேணும். இல்ல, மாடியில இதை விட. நோ. ஐயோ, இந்த ரூம் தானே, எடுத்துக்கோ. ஐயோ, அம்மா தாமா சொல்றேன், குடுத்துரு. அவங்களுக்கே குடுத்துரு. அதுக்கு இல்லம்மா, அது வந்து. வாமா, நீ வாடா. என்னம்மா நீ?
என்னம்மா? அம்மாடி, உனக்கு சொத்து முக்கியமா இல்ல உன் ரூம் முக்கியமா? சொத்து தான். மேடம், ஒரு ரூம் கொடுக்க இவ்ளோ பில்டப் கொடுக்குறாங்க. ஆமா, அவங்க 2 பேரும் அப்படி என்னதான் பேசிப்பாங்க? ரூமா சொத்தா ரெண்டுத்துல எது முக்கியம்? சொத்து தான் முக்கியம்னு பேசி முடிவு பண்ணி வருவாங்க பாரு. புரிஞ்சிருச்சுல? இப்ப வா. அம்மாடி, வா வா வா. அனுஷ்கா, நீ அந்த ரூம்லயே தங்கிக்கோமா. ஓகே கோலி, என்னோட சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லு. ஓகே மேடம். ஏ ஓல்ட் லேடி, நீ போய் மேடத்தோட பேக் என் பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஜாவ் 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 ஜாவ். எவ்ரி நைட் இன் மை ட்ரீம் ஐ வில் see you. ஏம்மா, பாத்தியாம்மா? கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. 8000 கோடிமா. சிரமம் பார்க்காம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என் டயலாக் எனக்கேவா? எவ்ரி நைட் இன் மை ட்ரீம். முத்துக்கு முத்தே புரியாத புதிராச்சே. ஐயோ, நல்ல வேளை யாரும் பார்க்கல. என்ன இவன் கண்டுக்காம இருக்கான்? சோக சீன்ல இருக்கானோ? டேய் வெங்கட், டேய் டேய், சொல்றா. இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ எதையுமே கவனிக்காம உட்கார்ந்திருக்க. அப்படி என்னடா நடந்துச்சு? நல்ல வேளை அப்ப பாக்கல. அத விடுறா, உன் மூஞ்சி ஏன் இவ்ளோ டல்லா இருக்கு? என்னாச்சுடா? எதுவும் பிரச்சனையா? மச்சான், என்ன ஆச்சுன்னு சொல்றா. உன் நண்பன் நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஒன்னும் இல்லாததுக்காடா உன் மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்றா. டேய், அனுவோட அப்பா செத்ததுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன்டா. அதை நினைச்சாதான்டா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. டேய், அதுக்கு நீ வருத்தப்பட்டு என்னடா பண்ண முடியும்? இட்ஸ் ஆல் ஃபேட் மச்சான். நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. ஆனா அவரோட சாவுக்கு நான் காரணம் ஆயிட்டேன்னு நினைக்கும் போதே எனக்கு என்னமோ மனசு உறுத்தலா இருக்குடா. டேய், லூசு மாதிரி பேசாத. அனுவோட அப்பா செத்தார்னா அதுக்கு காரணம் அவர் விதி மச்சான். அவரோட வாழ்நாள் காலம் முடிஞ்சு போச்சு, அதனால போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு நீ காரணம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது முட்டாள்தனம்டா. இல்லடா, அவர் சாதாரணமா செத்திருந்தா பரவாயில்லடா, விதின்னு சொல்லலாம். அவர் சூசைட் பண்ணிட்டாருடா, அதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். டேய் வெங்கட், ஒருத்தர் சாவணுங்கிறது முன்னாடியே எழுதப்பட்டது மச்சான். அது யாரால, யார் மூலமா, எப்படி நடக்கணுங்கிறதும் எழுதப்பட்டதுடா. அது நடந்தே தீரும். அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. இதோ பாருடா, அனுவோட அப்பாவை நீயா சாவடிச்ச? இல்லையே, சந்தர்ப்பம், சூழ்நிலை, நீயும் ஒரு காரணம் ஆயிட்ட, அவ்வளோதான். இதோ பாரு வெங்கட், ஒவ்வொருத்தரும் உன்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா யாராலையும் நிம்மதியா வாழவே முடியாதுடா. முதல்ல நாம யதார்த்தமான வாழ்க்கைய வாழ கத்துக்கணும். இல்லடா, நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. வக்கீலுங்கிறவங்க தூக்கு மேடைக்கு போற உயிரை கூட எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்க. ஆனா நான் ஒரு வக்கீலா இருந்துகிட்டு என்னால ஒரு உயிர் போயிடுச்சுன்னு நினைக்கும் போது அதை ஏத்துக்க முடியலடா. டேய், ஏத்துக்கிட்டு தான்டா ஆகணும். நம்ம வாழ்க்கையில ரிவர்ஸ் பட்டன் இருந்தா நம்ம ஆதங்கத்தெல்லாம் மாத்தி எழுதிக்கலாம். ஆனா நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கிறது நடக்காம இருக்காது மச்சான். வாழ்க்கை அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அது கூடவே நாமளும் டிராவல் பண்ணி போனோம். புரியுதா? இல்லடா, என்னால அவ்வளோ ஈஸியா ஏத்துக்க முடியல. டேய் இருடா, இப்ப என்ன பண்ண போற? நீ இப்படி ஃபீல் பண்றதால போன உயிரின திரும்ப வரவா போகுது? நீ ஃபீல் பண்ணி உன் உடம்பு தான் மச்சான் கெட்டு போகும். இங்க பாரு, நான் சொல்றத கேளு. எதையும் நினைச்சு வருத்தப்படாத, எல்லா நன்மைக்கே நினைச்சுக்கோடா. நீ சொல்றது சரிதான் மச்சான். ஃபீல் பண்றதுனால போனவர் திரும்பி வர போறது இல்ல. ஆனா அட்லீஸ்ட் என்ன கடத்திட்டு போனானுங்களா, அவனுங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரவண்ணா. ஆனா இன்னைக்கு என்னையே ஒரு குற்றவாளி ஆக்கினா அந்த ஜெகஜாலுக்கு அடி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்டா. அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. இப்ப சொன்னியே, இது பாயிண்ட். நீ சொன்ன மாதிரியே அந்த ரவுடிய கண்டுபிடி. எதுக்காக உன்னை கடத்தினான்னு கேளு. அவனை கண்டுபிடிக்க என்ன வழியோ அதை யோசிக்கலாம். நிச்சயமா அவனை கண்டுபிடிச்சிடலாம்டா. கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அடையாளமும் இல்லாம, ஆதாரமும் இல்லாம, ஆதம்பாக்கத்துல கொலை பண்ணி ஐநாவரத்துல போட்டவனையே கண்டுபிடிச்சு ஆளையே காலி பண்ணிருக்காங்க. இது என்ன சும்மா ஜுஜூபி மேட்ரு? ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன மச்சான் சொல்றா? இப்ப போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம்.
ரொம்ப பசிக்குது. நீ வேற ஏன்டா டென்ஷன்ல? டேய் வாடா டீ சாப்பிட்டு வரலாம். அண்ணா 2 டீ போடுங்க. சரிப்பா. நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்க. சரிப்பா. போதும் போதும் கொடுங்க. இந்த மச்சான் குடுறா. மச்சான் சும்மா அதே நினைச்சிட்டு இருக்காம டீய குடுறா. அண்ணா சிகரெட் ஒண்ணா. என்ன சிகரெட்டுப்பா? லைட்ஸ். இந்தா. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. டேய் என்னடா? டேய் 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 இவன் தான்டா அது. டேய் யாரா அவன்? டேய் இவன் தான்டா நீ கல்யாணத்துல ஐயோ. என்னது டேய், கல்யாணத்துலயா? டேய். என்னடா சொல்ற? டேய் எண்ணி அனிமி கடத்தினதே இவன் தான்டா. இவனை பார்த்து பேசுறான். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இவனா மாட்டினா அவ்வளவுதான். என்னடா சொல்ற? நல்லா பார்த்து சொல்லு மச்சான். டேய் அவனை பத்தி பேசுனதுனால நீ அவன் நினைச்சு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். டேய் இல்லடா எனக்கு நல்லா தெரியும்டா. இவன் தானே என்ன கடத்தினது. டேய் மிஸ் ஆயிர வேண்டியதான். டேய் 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 வா மச்சான். டேய் 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 மச்சான். ஓடுடா. ஏய் எம்மச்சா நொறுக்கடா. இப்படி இப்படி இப்படி. என்னடா ஓடுற? அடா. ஏய் யாரா நீ? சொல்றா. ஏன கடறா. சொல்றா. சொல்றா. ஏன கடறா. டேய் நிறுத்துடா. நிறுத்துடா. டேய் எதுடா நீ எங்களை கடறல? சொல்றா. ஏய் பாத்துட்டு இருக்க சொல்றா. டேய் டேய் சொல்றியா இல்ல அடிப்படை சொல்றியா? சொல்றா. ஏய் மச்சான் இவன் சொல்ல. எல்லாம் கேட்டா சரிப்பட்டு வர மாட்டான். சொல்றா. ஏய் சொல்லிரு சார். சொல்லிரு சார். சொல்லிரு சார். சொல்றா. சொல்லிரு சார். சொல்றா. இப்படி கேட்டதா நீ சொல்றியா? செத்துற போறாடா. டேய் மச்சான் நம்மள எவ்வளவு தூரம் ஓட விட்டான். ஒரு புது செருப்பு வர கீழே போட்டேன்டா. ஒரே ஒரு அடி அடிச்சுக்கற மச்சான். சார் ஏய் சார் அடிக்காதீங்க சார். நான் சொல்லிரு சார். சொல்லிரு சார். சொல்றா. எனக்கு எதுவும் தெரியாது சார். உங்களை கடத்த சொல்லி பணம் கொடுத்தாங்க. நாங்க கடத்தணும் அவ்வளவுதான். யாரா உனக்கு பணம் கொடுத்தா? ரத்ன அண்ணன். டேய் என்னடா பேர் இது? ரத்தா நத்தான்னுகிட்டு யாரா அவன்? அவர் தான் எங்களுக்கு வேலை கொடுக்குற முதலாளி சார். ஆமா அவர் பெரிய சர்ஜிபி. இவரு சுந்தர் பிச்சை. இவருக்கு அவர் வேலை கொடுக்கறாராமா. அப்படியே தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துற மாதிரி அப்படியே போட்டனா. அவன் ஒரு ரவுடி, நீ ஒரு மொள்ள மாதிரி. மூஞ்சிகளை பாரு போட்டனா. டேய் முதல்ல போன் போட்டு அவனை வர சொல்லுங்க. டேய் நீ எங்க கிட்ட மாட்டின விஷயத்த சொல்லாம வேற ஏதாவது காரணத்தை சொல்லி வர சொல்லு. சரிங்க சார். வேற ஏதாவது சொன்ன மோஃபன ஃபோன் பண்ணி வர சொல்றா. பண்றேன் சார். டேய் ஸ்பீக்கர்ல போடுறா. போடுறேன் சார். ஹலோ பேசுறோம். டேய் பேசுறா. அண்ணே நான் தானே பேசுறேன். அறிவு இருக்காடா உனக்கு? ஏண்டா இப்ப எதுக்கடா கால் பண்ற? உன்னை நைட் தான் பேசணும்னு சொல்லியிருக்கேன்ல. சாரிண்ணே. சரி சரி என்ன விஷயம் டக்குன்னு சொல்லு. பணம் கேளு. அண்ணே எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா காசு வேணுண்ணே. காசு வேணுமா? என்னடா நீ? சரி நாளைக்கு வா தர்றேன். சரிண்ணே. டேய் பிரச்சனை கொஞ்சம் சூடாடுற வரைக்கும் நீ கண்ணுக்கு தெரியற மாதிரி கண்டபடி வெளியே சுத்திட்டு இருக்காத. புரிஞ்சுதா? சரிண்ணே. நாளைக்கு எங்கண்ணே வரணும்? டேய் நம்ம பழைய குடோன்ல மீட் பண்ணுவோம்ல. ஆமாண்ணே. அங்க காலையில 12 மணிக்கு வா, பணம் தர்றேன். சரிண்ணே. டேய் யாரு கண்ணிலையும் படாம பார்த்து வா. அப்புறம் நீயும் மாட்டி என்னையும் மாட்டி விட்டுறாத. இல்லைண்ணே யார் கண்ணையும் படாம வர்றேண்ணே. சரி சரி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காத, போன வை. நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன். நீங்க என்ன விட்டுருங்க. டேய்
உன்னை விடுறதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பிடிச்சோம். பேசாம இவன் கூட வர வாடா. வாடா. அது ஆமா, இது யாரு? என் அக்கா சக்தி. ஓ ஐ சி. எங்க அவங்க? அவ ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக மும்பை வரைக்கும் போயிருக்கா. ஓ ஓகே. ஆமா, இவங்க போட்டோ இந்த ரூம்ல இருக்கு. இது என்ன கேள்வி? அவ ரூம்ல அவ போட்டோ இருக்காம வேற யார் போட்டோ இருக்கும்? வாட்? இது சிவா ரூம் ஆச்சே. ஹலோ, சக்தி சிவாவோட பொண்டாட்டி. என்னது, சிவாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. என்ன லூசு மாதிரி பேசிட்டு போறா? அடி வா அடி, 8000 கோடி. ஆன்ட்டி, என்ன அனுஷ்கா? நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன், மறைக்காம நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். அப்படி என்ன கேட்க போறா? என்ன கேட்க போறா? என்ன அனுஷ்கா, என்ன கேட்க போற? சக்திங்கிறது யாரு? சொல்லுங்க, சக்திங்கிறது யாரு? அது சிவாவோட பொண்டாட்டி. வாட் ஷிட்! சிவாவுக்கு கல்யாணமான விஷயத்தை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. அது 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 வந்து ஒண்ணு இல்ல, உன்கிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள யூ ஆர் ஜஸ்ட் சீட்டிங் மீ. இல்ல, நான் இப்பவே கிளம்புறேன். இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்கவே மாட்டேன். நான் போறேன். ஐயோ அனுஷ்கா, நீ போகாத அனுஷ்கா. ஆக்சுவலா சிவாக்கும் சக்திக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது. அவங்க 2 பேரும் பிரிய போறாங்க. என்ன சொல்றீங்க? சிவாக்கும் சக்திக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆகாது. அவன் தம்பிக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான். ஆனா அந்த சக்தி குடும்பம் கல்யாணத்துல பிரச்சனை பண்ணி என் பையன் கட்டிக்க இருந்த பொண்ணை விரட்டி விட்டுட்டு அந்த சக்தி கழுத்துல சிவாவை தாலி கட்ட வச்சுட்டாங்க. ஓடி பாவி, என்னம்மா போய் சொல்ற? கல்யாணத்துக்கு அப்புறம் சிவாக்கும் சக்திக்கும் செட்டே ஆகல. அவ ஒரு அடங்கா பிடாரி. யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டான். அவ வந்ததுல இருந்தே இந்த வீட்ல ஒரே பிரச்சனை. பல தடவை வயசானவங்க கூட பார்க்காம அப்பாவியான எங்க அம்மாவை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காமா. ஓ, அதையெல்லாம் நாங்க பொறுத்துக்கிட்டதுக்கான காரணம் குடும்பமானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனா சிவாவாலேயே ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம அவளை டிவோர்ஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டான். டிவோர்ஸுக்கும் அப்ளை பண்ணி இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க அனுஷ்கா. பாவம் என் பையன் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெறும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அத்த, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இல்ல அத்த, எப்ப அவர் உங்ககிட்ட வந்தாரோ அப்பத்துல இருந்து அவர் கஷ்டத்தை தான் அனுபவிச்சிட்டு இருக்காரு. என்ன இவ இப்படி பெர்ஃபார்ம் பண்றா? வர வர என் பொண்ணு நல்லா நடிக்க கத்துக்கிட்டா. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தான் ஒன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சேன். இப்ப சொல்லு அனுஷ்கா, நான் செஞ்சது தப்பா? நீங்க செஞ்சதுல எந்த தப்பு இல்ல ஆண்டி. ஆனா சிவா இன்னும் சக்தியை நினைச்சிட்டு இருக்காரான்னு தெரியணுமே. இல்லம்மா, அவன் எப்பவும் அவளை வெறுத்துட்டான். இல்லனா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருப்பானா? உனக்கு நம்பிக்கை இல்லனா அவனை கூட்டிட்டு வந்தா அவ வாயிலே சொல்ல வைக்கிறேன். போதுமா அம்மா? இதோ கூட்டிட்டு வரேன். நான் பாட்டுக்கு சொல்லிட்டேன், அவன் வந்து என்ன சொல்ல போறானோ? வா சிவா, வா வா வா.
மா சிவா வந்துட்டான். என்னம்மா வர சொன்னீங்களா? சிவா, அம்மா கேக்குற கேள்விக்கு நீ மறைக்காம பதில் சொல்லணும்பா. சொல்லுங்கம்மா. நீ சத்திய லவ் பண்றியாப்பா?